ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், மங்கிப்புறத்து நம்பி திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்தரம் முனி நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया भूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगडं प्रणमामि मूर्ध्ना. भूतं जरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण प्रकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. भारद्वाज कुलोद्भूतं लक्ष्मणार्य पदाश्रयं वंदे वंगीपुराधीशं संपूर्णार्यं कृपानिधिं. பகவத் ராமானுஜர் அவருடைய உபதேசங்களிலே முக்கியமாக வங்கிப்புறத்து நம்பிக்கை அவருடைய உபதேசங்கள், அவற்றை வங்கிப்புறத்து நம்பி ஒரு கிரந்தமாக அருளியுள்ளார். விரோதி பரிகாரங்கள் என்று இதற்கு திருநாமம். இதை சமீப காலத்திலே ஸ்ரீ ராமானுஜம் சுவாமி திருவல்லிக்கேணியிலே எழுந்தருள் இருந்த சுவாமி, பல கிரந்தங்களை பதிப்பித்தவர், நித்திராஜ பாதுகா என்கிற மாத பத்திரிகையை நடத்தி வந்தவர். அந்த சுவாமி ஒரு எளிய விளக்க உரையோட சேர்த்து ஒரு கிரந்தமாக பதிப்பித்துள்ளார். அதை கொண்டு நாம் இந்த அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் தற்பொழுது சித்தாந்த விரோதி அதை அனுபவித்து வருகிறோம். சித்தாந்த விரோதி என்பது நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், அவற்றுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை நன்றாக தெளிவாக எடுத்து காட்டி வருகிறார். அதிலே நேற்றைய தினம் முக்கியமாக சில விஷயங்களை அனுபவித்தோம். அவையெல்லாம் வேதார்த்த சங்கிரகத்திலே எம்பெருமானாராலே விரிவாக காட்டப்பட்ட விஷயங்கள். அதைத் தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியை, இந்த சித்தாந்த விரோதியிலே அடுத்த பகுதியை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். 20வது விஷயம், உபயலிங்க விசிஷ்டனாய் விலக்ஷண விக்கிரக விசிஷ்டனாய் ஸ்ரீயப்பதியான அகார வாச்சியனே சர்வஸ்மாத் பரன் என்று அறியாமையும். பிரபன்னர்களாக ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பவர்களுக்கு தான் இந்த விரோதி பரிகாரம் என்கிற கிரந்தமே. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முக்கியமாக இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இங்கே காட்டப்படுகிறது. மற்றவர்களுக்கு தெரியறதோ தெரியலையோ, மற்றவர்கள் ஏதேதோ மதங்களை கொள்கைகளை பின்பற்றி கொண்டு இருக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பவர்கள் நம்முடைய சித்தாந்தம் என்ன என்பதை அறிந்து நம்முடைய சித்தாந்தத்திலே காட்டப்படக்கூடிய விஷயங்களை நன்றாக நம்ப வேண்டும், விஸ்வசிக்க வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் காட்டின முக்கியமான கொள்கைகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை நடைமுறைப்படுத்தி நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதிலே முக்கியமாக நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், அகார வாச்சியனே சர்வஸ்மாத் பரன். அகார வாச்சியன் என்றால் அ என்கிற அந்த எழுத்தாலே, அந்த சொல்லாலே, அது ஒரு எழுத்து சொல். தமிழிலே நிறைய ஓரெழுத்து சொற்கள் இருக்கின்றன. அதே போல சம்ஸ்கிருதத்திலே நிறைய ஓரெழுத்து சொற்கள் இருக்கின்றன. இந்த அ என்பது இந்த இடத்துல சம்ஸ்கிருத எழுத்து, சம்ஸ்கிருத சொல், வார்த்தை. இந்த ஆ என்பதற்கு முக்கியமான விளக்கம் என்ன என்றால், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்று அர்த்தம். இதுதான் பராசர பட்டர் அகாரார்த்தோ விஷ்ணுஹு ஜெகதுதே ரக்ஷா பிரளய கிருதி என்று அஷ்டஸ்லோகியிலே ஒரு ஸ்லோகத்திலே நன்றாக எடுத்து காட்டியுள்ளார். ஆ என்கிற எழுத்து பொதுவாகவே எல்லா
சொற்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதே போல இந்த ஆ என்கிற எழுத்தாலே சொல்லப்படக்கூடிய பகவான் எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறான். எல்லா சொற்களும் எல்லா வாக்கியங்களும் இந்த ஆ என்கிற எழுத்திலிருந்து வருகின்றன. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு வள்ளுவரும் காட்டியுள்ளார். இதை அது தமிழிலேயும் அதே தான். இந்த ஆ என்கிற சொல் பொதுவாகவே எல்லா மொழிகளிலேயும் பல மொழிகளிலே முக்கியமான ஒரு முதல் எழுத்தாக அமைந்திருக்கும். ஆங்கிலத்திலே அப்படித்தான் அமைந்திருக்கிறது. பல மொழிகளிலே அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். இந்த ஆ என்கிற அந்த சொல்லானது விஷ்ணுவை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அகார வாச்சியன், அகாரம் ஆ என்கிற சொல், வாச்சியன் அதாலே சொல்லப்படக்கூடிய பொருள், அதனுடைய அர்த்தம் அது யாரை குறிக்கிறது என்றால் சர்வஸ்மாத் பரன். அவன் சர்வஸ்மாத் பரன், எல்லாரையும் விட மேம்பட்டவன், எல்லாரையும் விட உயர்ந்தவன். அவன் யாரு என்றால் ஸ்ரீயப்பதி, ஸ்ரீயப்பதியான அகார வாச்சியனே. இந்த ஆ என்கிற எழுத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதாவது காரணத்துவம், எல்லா சொற்களும் எப்படி ஆயிலிருந்து அகாரத்திலிருந்து தோன்றுகின்றனவோ அதே போல எல்லா பொருள்களும் பகவானிடத்திலே இருந்து தோன்றுகின்றன. அப்படின்னா பகவான் எல்லாருக்கும் காரணன். இந்த காரணத்துவம் முக்கியமாக அதிலே காட்டப்படுகிறது. அதே போல ஆ என்பது அவரக்ஷனே என்ற தாத்துவை கொண்டு ரக்ஷகத்துவம் அதிலே காட்டப்படுகிறது. இப்ப பகவான் எல்லாரையும் காப்பாற்றுபவன் என்பது தெரிகிறது. ஆ என்பதற்கு சேஷி என்ற அர்த்தம் அதுவும் உண்டு. இப்ப சேஷித்துவம் அதுவும் இந்த அகாரத்திலே காட்டப்படுகிறது. ஆக அகாரத்திலே காரணத்துவம், சேஷித்துவம், ரக்ஷகத்துவம் என்ற 3 விஷயங்கள் முக்கியமாக காட்டப்படுகிறது. அதுக்கு மேலே ஸ்ரீயப்பதித்துவம் அதுவும் காட்டப்படுகிறது. அதாவது பகவான் எப்பொழுதும் பிராட்டியை விட்டு பிரியாமல் இருக்கிறான். அதனாலே பகவானை குறிக்கக்கூடிய அந்த சொல்லும் அந்த பிராட்டியினுடைய தன்மையை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது என்று பெரியவர்கள் இப்படி காட்டுவார்கள். ஆக 4 அர்த்தங்கள் இந்த அகார சப்தத்துக்கு முக்கியமாக காட்டப்படும். காரணத்துவம், ரக்ஷகத்துவம், சேஷித்துவம், ஸ்ரீயப்பதித்துவம் என்று 4 விஷயங்கள். அப்படி இங்கே ஸ்ரீயப்பதியான அகார வாச்சியன். இப்போ அந்த அகார வாச்சியன் யாரு? ஸ்ரீயப்பதி என்பது தெரியுது. அவனே சர்வஸ்மாத் பரன், எல்லாரையும் விட மேம்பட்டவன். அதுக்கு மேலே அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தன்மைகள் அதையும் இங்கே காட்டியுள்ளார். உபயலிங்க விசிஷ்டனாய், விலட்சண விக்கிரக விசிஷ்டனாய், உபயலிங்க விசிஷ்டன். உபயலிங்கம்னா 2 அடையாளங்கள், அவற்றோட கூடினவன். எது 2 அடையாளங்கள்னா அகிலஹேய பிரத்தனீகத்துவம், கல்யாணிக்க தானத்துவம். இப்ப அகிலஹேய பிரத்தனீகத்துவம்னா எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருப்பது, அது அகிலஹேய பிரத்தனீகத்துவம். கல்யாணிக்க தானத்துவம்னா எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவன் என்று 2 லிங்கம், 2 அடையாளங்கள். லிங்கம் என்றால் அடையாளம் என்ற அர்த்தம். அப்போ உபயலிங்க விசிஷ்டனாக எம்பெருமான் இருக்கிறான். அதுக்கு மேலே விலட்சண விக்கிரக விசிஷ்டனாய், இந்த பகவான் உருவம் அற்றவன் கிடையாது, உருவம் உடையவன். அதுவும் விலட்சணமான உருவங்களை உடையவன். 2 விதமான உருவங்களும் பகவானுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மொத்த பிரபஞ்சமே அவனுக்கு உருவமாக இருக்கிறது. அது சாதாரணமான உருவம். எல்லா பொருள்களும் அவனுக்கு சரீரமாக, தேகமாக இருக்கின்றன. அதனாலே அவைகள் எல்லாமே அவனுக்கு உருவங்கள் தான். நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நடுவானாய், சீரார் சுடர்கள் 2ஆய், சிவனாய், அயனானாய் என்று ஆழ்வார் இந்த முதல் 2 வரியிலே எம்பெருமானுக்கு இந்த உலகமெல்லாம் சரீரமாக இருக்கின்றன. உலகத்திலே கூட எல்லா பதார்த்தங்களும் நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நடுவானாய், சீரார் சுடர்கள் 2ஆய், சந்திர சூரியர்கள், சிவனாய், அயனானாய். இப்படி பிரம்மா, ருத்ரன், சிவன் என்பது இங்கே ருத்ரன், அயன் என்பது பிரம்மா, அஜன் என்பதனுடைய
தமிழாக்கம் தான் அயன். அஜன்னா பிறப்பற்றவன், அதாவது நம்மை போல பிறப்பில்லை அவனுக்கு. பகவானுடைய திருநாபி கமலத்திலிருந்து நேராக அவனுக்கு பிறப்பு ஏற்பட்டிருக்கு. அதான் அஜன் என்று அவன் சொல்லப்படுகிறான். அதே போல ஹரன் என்று ருத்ரன் சொல்லப்படுகிறான். சிவனாய் அயனானாய். கூறாராடி வெண்சங்கேந்தி கொடியேன் பால்வாராய். இதெல்லாம் அவனுடைய சாமானியமான உருவங்கள். அந்த உருவங்கள்ல எனக்கு அபேட்சை இல்லை. நீ எப்படி வர வேண்டும் என்றால், உனக்கு என்று இருக்கக்கூடிய விசேஷமான தனித்துவம் வாய்ந்த விலட்சணமான திருமேனி, ஒரு கையிலே ஆழி, ஒரு கையிலே சங்கம், ஒரு கை ஆழி மற்றொரு கை சங்கு என்று சொல்லும்படிக்கு, ஒரு கையிலே திருவாழியையும் திருச்சக்கரத்தையும் இன்னொரு கையிலே திருச்சங்கையும் கொண்டு நீ எனக்கு சேவை சாதிக்க வேண்டும், ஒரு நாள் நான் காணும்படி நீ வர வேண்டும் என்று ஆழ்வார் அப்படி பிரார்த்திக்கிறார். அப்ப எம்பெருமானுக்கு இரண்டு விதமான விக்கிரகங்கள். ஒன்று சாமானியமான விக்கிரகங்கள், எல்லாமே அவனுக்கு விக்கிரகம்னா உருவம்னு அர்த்தம், தேகம் என்று அர்த்தம். இப்ப எல்லாமே அவனுக்கு உருவமாக இருக்கிறது, அது ஒரு நிலை. அதை தவிர விலட்சணமான விக்கிரகம், அவனுக்கு என்று அசாதாரணமாக தனித்துவம் வாய்ந்த திருமேனிகள் இருக்கின்றன. அப்படி உபயலிங்க விசிஷ்டனாய், உபயலிங்க விசிஷ்டனாய், விலட்சண விக்கிரக விசிஷ்டனாய், இரண்டு அடையாளங்களும் இருக்கு, தனித்துவம் வாய்ந்த திருமேனியும் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் யார் என்றால் ஸ்ரீயப்பதி. அவன் எந்த சொல்லாலே முக்கியமாக சொல்லப்படுகிறான் என்றால் அகாரம், இந்த ஆ என்கிற சொல்லாலே முக்கியமாக சொல்லப்படுகிறான். அவன் சர்வஸ்மாத் பரன், அவனே எல்லாரையும் விட மேம்பட்டவன். அதான் நேற்று கூட கடைசியில பேசியிருந்தோமே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே எம்பெருமானுக்கு திருமேனி இருக்கிறது, உயர்ந்த குணங்கள் இருக்கிறது, அதுக்கு மேலே அவனுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள், உபய விபூதி இருக்கிறது, இதெல்லாம் காட்டுகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று சொல்வதனாலே ஆச்சரியமான திருக்கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறான். உயர்வர உயர்நலம்ங்கிறார். அப்படின்னா அர்த்தம், எங்கெல்லாம் என்னென்ன குணங்கள் உயர்வாக காட்டப்படுகின்றனவோ அந்த குணங்களை எல்லாம் தாழ பண்ணக்கூடிய உயர்ந்த குணங்கள் பகவானிடத்துல இருக்கு. உலகத்திலே யாரையோ பார்க்கிறோம், இவர் ரொம்ப சிறந்த வள்ளல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வள்ளல் தன்மையெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது கஞ்சத்தன்மைன்னு சொல்லும் அளவுக்கு எம்பெருமானிடத்துல வள்ளல் தன்மை இருக்கு. உலகத்திலே யாரோ ஒருத்தரை பார்த்து இவர் ரொம்ப அழகா இருக்கார், இவள் ரொம்ப அழகா இருக்கிறாள் என்று யாரையோ ஆணையோ பெண்ணையோ பார்த்து சொன்னோம்னா அந்த அழகெல்லாம் அழகே இல்லை என்று சொல்லும்படிக்கு அழகுடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். இதுபோல மன்மத மன்மதகான்னு காட்டுகிறார். மன்மத மன்மதகான்னா மன்மதனுக்கும் மன்மதனாக. உலகத்திலே இருப்பவர்கள்லாம் இந்த மன்மதன் காமன் என்று அவனை பார்த்து ஓ இவன் ரொம்ப அழகா இருக்கான், இப்படிப்பட்ட அழகு உலகத்திலே உண்டா என்று உலகத்திலே இருப்பவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த மன்மதனே எம்பெருமானை பார்த்து இவ்வளவு அழகா என்று ஆச்சரியப்படும்படிக்கு பகவான் இருக்கிறான் என்று, இப்படி எந்த குணமாக இருந்தாலும் அது அழகாக இருக்கட்டும், வள்ளல் தன்மையாக இருக்கட்டும், எளிமை தன்மையாக இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும், யாரிடத்திலெல்லாம் அந்த தன்மைகள் இருக்கின்றனவோ அவர்களுடைய அந்த தன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும்படிக்கு உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரம் அதிர்நலம் அருளினன். அடுத்ததாக எம்பெருமானுடைய விபூதியை சொல்லணும். ஆனா ஆழ்வாருக்கு அதுக்கு முன்னே எம்பெருமான் தனக்கு பண்ணின உபகாரம் திருவுள்ளத்திலே பட உடனே அந்த எம்பெருமான் தனக்கு மயர்வரம் அதிர்நலம் அருளினான். எந்த ஒரு குழப்பங்களும் எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லாத தெளிவான ஞானம், அந்த ஞானமே பக்தியாக வடிவெடுத்திருக்கிறது. அந்த உயர்ந்ததான அந்த ஞானம் கனிந்த நலம் என்று சொல்லும்படிக்கு அதை தனக்கு அருளி இருக்கிறான் எம்பெருமான் என்று அதை ஆழ்வார் நினைக்கிறார். அடுத்தது அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அப்போ இந்த இடத்துல நித்திய விபூதி காட்டப்படுகிறது. அயர்வரும் அமரர்கள் என்றாலே நித்தியசோதிகள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பரமபதத்திலே எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள். அதனால நித்திய விபூதி உபய விபூதிநாதன் என்பதும் அதிலே காட்டப்படுகிறது. நித்திய விபூதியை இங்கே சொல்லி இருக்கிறார். துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. துயரரு சுடரடின்னு சொன்னதுனாலே அந்த அடி என்பது திருவடிகளை குறிக்கிறது. இப்ப திருவடிகள் இருந்தாலே திருமேனி இருக்கும் என்று அர்த்தம். வெறும் திருவடி மட்டும் இருக்காது, எங்கேயுமே திருமேனியோட சேர்ந்துதானே இருக்கும். அப்ப எம்பெருமானுக்கு விலட்சணமான விக்கிரகம் திருமேனி இருக்கிறது என்பதை ஆழ்வார் காட்டியிருக்கிறார். துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்று தன்னுடைய மனதை சொல்வதனால் தான் எங்கே இருக்கிறார்? லீலாவிபூதியில இருக்கார். அப்போ லீலாவிபூதியும் சொல்லப்பட்டது. அப்போ உபய லிங்கம், அதாவது
அவனிடத்திலே கல்யாண குணங்கள் மட்டுமே இருக்கின்றன, எல்லாருடைய கல்யாண குணங்களையும் விட மேம்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கின்றன என்று அங்கே சொல்லுவதனாலே இவ்வளவு, அதாவது யாரிடத்திலையும் எந்த நன்மை இருந்தாலும் அதை விட உயர்ந்த நன்மை இருக்குன்னு எம்பெருமானிடத்தை சொல்றேன். அப்ப அவனிடத்துல எந்த தோஷமும் இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா ஏதாவது ஒரு தோஷம் சொல்லலாம்னு பார்த்தா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய நன்மையை விட அவனிடத்துல அதிகமான நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல தோஷம் இல்லைன்னு தனியா சொல்ல வேண்டாம். அப்போ அந்த உபயலிங்கம் என்பது இந்த முதல் வாக்கியத்திலேயே இருக்கிறது. இரண்டாவது வாக்கியத்திலே அந்த எம்பெருமானுக்கு இவ்வளவு இருந்தும் அதை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் எனக்காக கொடுத்தான் என்கிற அந்த ஒரு திருக்கல்யாண குணம், ஔதாரியம், வாத்சல்யம் அதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டதாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மூன்றாவது வாக்கியத்திலே நித்தியபூதி நாயகன் என்பது சொல்லப்பட்டது. அவனுக்கு நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், கணக்கற்ற தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது அங்கே சொல்லப்பட்டது. நான்காவது வரியிலே எம்பெருமானுக்கு விலட்சணமான திருமேனி, அந்த மிகச்சிறந்ததாக எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய விலட்சணமான திருமேனி இருக்கிறது என்பது நான்காவது வரியிலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. கடைசியே துயரறு சுடரடி தொழுதலன் மனனே என்று அந்த திருவடிகளை தொழுது எழு என்று சொல்வதனாலே லீலாவிபூத்தி தான் இந்த லீலாவிபூத்தியில இருப்பது அங்கே சொல்லப்பட்டது என்று இப்படி இந்த முதல் பாசுரத்திலேயே திருவாய்மொழியின் முதல் பாசுரத்திலேயே பல பல அர்த்தங்கள், விசேஷ அர்த்தங்கள், பகவானுடைய வைபவங்கள் காட்டப்பட்டன என்று அங்கே பார்க்கிறோம். அப்படி உபயலிங்க விசிஷ்டனாய், விலட்சண விக்கிரக விசிஷ்டனாய், ஸ்ரீயப்பதியான அகார வாச்சியனே சர்வஸ்மாத் பரன் என்று இதை தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்து இதை தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அதுவே ஒரு தடையாக இருக்கும், அதுவே விரோதி என்று முதலிலே காட்டுகிறார். அடுத்தது இரண்டாவது விஷயம், அவனே சகல ஜகத்காரணம் என்று அறியாமையும். அந்த எம்பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். சகல ஜகத், எல்லா ஜகத், ஒரு ஜகத், ஜகத்துனா இந்த இடத்துல உலகம்னு வைத்துக் கொண்டால் எல்லா உலகங்களுக்கும் அவனே காரணம். சில பேர் என்ன நினைச்சுடுவா, இந்த ஒரு 10 உலகங்கள் இல்லை இந்த 100 உலகங்கள் பகவானுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கு, இதே போல இன்னொரு பகவான் இருக்கான், அவனுடைய கட்டுப்பாட்டிலே இன்னொரு 100 உலகங்கள் இருக்கு, அதே போல இன்னொரு பகவான் இருக்கான், அவனுடைய கட்டுப்பாட்டிலே இன்னும் 100 உலகங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் நினைத்தார்கள் என்றால் அது இல்லை. எல்லா உலகங்களும் நித்திய விபூதி, லீலா விபூதி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ கோட்டி கோட்டி அண்ட சராசரங்களும் எல்லாம் பகவானுடைய கட்டுப்பாட்டிலே, எல்லாம் பகவானே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவனே சகல ஜெகத் காரணம் என்று அறியாமையும், அதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுவே இங்கே ஒரு விரோதி என்று காட்டுகிறார். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்து ஏக்கமேவ அத்விதீயம் என்று இதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் விரிவாக அனுபவித்தோம். அந்த பிரம்மம் மட்டுமே இருந்தது, பிரளயம் முடிந்த பிறகு வேறு எதுவுமே இல்லை, சத்து மட்டுமே இருந்தது. அந்த சத்துங்கிறது யாரு? பிரம்மம் தான், பகவான் தான். அப்ப அந்த பிரம்மம் மட்டுமே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருப்பதனாலே இந்த உலகம், இந்த படைப்பெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அந்த பகவானாலேயே பண்ணப்பட்டவை. அப்ப அவனே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறான் என்று அந்த விஷயமானது இங்கே சகல ஜெகத் காரணம் என்று அறியாமையும் என்று காட்டப்படுகிறது. ஏகோகவை நாராயண ஆசீத்து அப்ரம்மா நேஷானக தியாவா பிருத்திவி என்றெல்லாம் சுபாத உபநிஷத்திலே காட்டப்படுகிறது. அதாவது பகவான் நாராயணன் ஒருவனே இருந்தான், அப்பொழுது பிரம்மா இல்லை, ருத்ரன் இல்லை, ஆகாசம் இல்லை, பூமி இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் அழிந்த நிலையிலும் பிரம்மம், இந்த பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த எல்லாவற்றுக்கும் காரணமாக பகவானே இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரணத்துவம் என்று வந்தாலே 3 விதமான காரணங்கள் பொதுவாக சொல்லப்படும். அதாவது உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் என்று 3 விதமான காரணங்கள். இந்த வாக்கியத்திலேயே சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்து ஏக்கமேவ அத்விதீயம் என்று சொல்வதனாலே, சதேவ என்று சொல்வதனாலே சத்து மட்டும் இருந்தது என்று சொல்வதனாலே உபாதான காரணம் என்று சொல்லுவார்கள். ஏக்கமேவ என்று சொல்வதனாலே நிமித்த காரணம் என்று சொல்லுவார்கள். அத்விதீயம் என்று சொல்வதனாலே சககாரி காரணம். அப்போ சதேவ என்று சொல்ல அதுவே அந்த பிரம்மம் மட்டுமே இருந்ததுன்னா, இப்பொழுது நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் அந்த பிரம்மத்தினுடைய மாறுபட்ட நிலையே. இப்ப சதேவன்னா பிரம்மமே தான் இப்படி மாறி இருக்கிறது. முன்னாடி சூக்ஷ்மமாக இருந்தது, இப்பொழுது ஸ்தூலமாக மாறி இருக்கிறது என்று சதேவன்னு சொல்வதனாலே அதுதான் உபாதான காரணம். உபாதான காரணம்னா ஒன்றனுடைய முன்னிலை. அப்போ இப்போ ஒரு வஸ்திரம் இருக்குன்னா அதனுடைய முன்னிலை நூல், ஒரு பானை இருக்குன்னா அதனுடைய முன்னிலை மண்,
இந்த மண்ணு தான் அந்த இடத்துல உபாதான காரணம். அது போல இந்த பிரம்மம் இருக்கிறது. அந்த பிரம்மத்தினுடைய மாறுபட்ட நிலை தான் இந்த உலகமாக நமக்கு தோற்றுகிறது. இப்ப நாம் கண்ணாலே பார்க்கக்கூடியது எல்லாமே பிரம்மத்தினுடைய சரீரம் மாறி இருக்கிறது. முன்பு சூக்ஷ்மமாக இருந்தது, இப்பொழுது ஸ்தூலமாக இருக்கிறது. அதாவது சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்ட பிரம்மம் தான் உபாதான காரணம் என்று சொல்லுவார்கள். அதே போல ஏகமேவ அத்விதீயம் என்று ரெண்டு இருக்கிறது. அது ஒன்னு நிமித்த காரணம், இன்னொன்னு சககாரி காரணம் என்று சொல்லுவார்கள். நிமித்த காரணம் என்றால் என்ன? இந்த பிரம்மமானது எதை கொண்டு எந்த காரணத்தை கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறது? இப்போ பகவான் முன்னாடி சூக்ஷ்மமாக இருந்தான். அவன் ஏன் இப்படி மாறினான்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலே மாறினான். அவன் தானே சங்கல்பம் பண்ணுகிறான். தன்னுடைய விருப்பத்தினாலே, தன்னுடைய இச்சையினாலே நான் பலவாக கடவேன். இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, அதாவது எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கிறது. அது ஏன் ஸ்தூலமாக மாறினது என்றால் பகவான் சங்கல்பித்ததினாலே. அப்ப அந்த சங்கல்பம் யாரிடத்துல இருக்கு? பகவானிடத்துல இருக்கு. அதனால இந்த சங்கல்ப விசிஷ்ட பிரம்மம் தான் நிமித்த காரணம் என்று சொல்லுவார்கள். அடுத்தது சககாரி காரணம். இந்த உலகத்தை படைப்பதற்கு அவன் எதை உபயோகப்படுத்துகிறான்? தன்னுடைய ஞானம், தன்னுடைய சக்தி, இவற்றை உபயோகப்படுத்துகிறான். அப்ப அதுதான் சககாரி காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஞான சக்தியாதி விசிஷ்ட பிரம்மம் சககாரி காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆக மொத்தம் 3 காரணமே பிரம்மமே. ஏன்னா அவனுடைய தன்மைகள் தான் எல்லாமே. இந்த சூக்ஷ்ம சிதஜித்து என்று சொல்லுகிறோமே, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சித்து அச்சித்து எல்லாமே அவனுடைய சரீரமாக இருக்கிறதுனாலே அவனே என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய சங்கல்பமாக இருக்கிறதுனாலே அவனே என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நிமித்த காரணம். அவனுடைய ஞானம், அவனுடைய சக்தி என்று சொல்வதனாலே அதுதான் சககாரி காரணம் என்று சொல்லப்படுகிறது. இது லௌகிக உதாரணத்துல பார்த்தோம்னா, ஒரு பானையை வைத்துக் கொண்டோம் என்றால் இந்த பானைக்கு மண்ணு தான் உபாதான காரணம். அந்த பானைக்கு நிமித்த காரணம் எது? இந்த குயவன் தான் நிமித்த காரணம். அந்த குயவன் ஆசைப்படுகிறான், ஒரு பானை பண்ணணும், நானே தளிகை பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு பானை வேணும், அதுக்காக பண்ணணும். இல்லை ஜலத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு பானை வேணும், அதுக்காக பண்ணணும் என்று அவன் பண்ணலாம். இல்லை விற்பனைக்கு நான் ஒரு பானையை பண்ணி மற்றவர்கள் விற்பதற்காக நான் பானையை பண்ணுகிறேன் என்று அவன் சங்கல்பம் பண்ணுகிறானே, அந்த விருப்பத்தை அவன் காட்டுகிறானே, அதுதான் அங்கே நிமித்த காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பானையை பண்ணுவதற்கு தண்டம், சக்கரம் இதெல்லாம் வேணும். மண்ணு மட்டும் இருந்தால் பானை ஆயிடுமா? அதுக்கு ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்து மேலே அந்த மண்ணோட ஜலத்தை சேர்த்து சரியான பதத்திலே சேர்த்து அதை அப்படியே சுத்தணும். அந்த சக்கரத்து மேலே வச்சு அந்த மண் உருண்டையை கையை வைத்து கொண்டு அதில் சுத்தணும். அப்போ அதை தட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு தண்டம் வேணும். இந்த தண்டம் சக்கரம் தான் அங்கே சககாரி காரணமாக காட்டப்படுகிறது என்று இப்படி 3 விதமான காரணங்கள் உலகத்திலே பொதுவாக காணப்படும். ஆனா இந்த பகவத் விஷயத்திலே அவன் திரிவித காரணமாக இருக்கான் என்று சொல்லும் பொழுது அந்த 3 காரணமே பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவனே சகல ஜெகத் காரணம் என்று அறியாமையும், இதை தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அதுவே தடை, அதுவே விரோதி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 22வது விஷயம், பிரதான பரமாணுவாத கலுஷ்டித்தனாகையும். கலுஷ்டித்தன்னா கலங்கின மனதை உடையவனாக இருப்பது. எதனாலே கலங்கின மனதை உடையவனாக இருப்பது? ஒரு பிரபந்தனாக, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்து கொண்டு நமக்கு கலக்கமே இருக்கக்கூடாது. அதுவும் இந்த சித்தாந்த விஷயத்திலே கண்டிப்பா கலக்கம் இருக்கக்கூடாது. என்ன கலக்கம் இருக்கலாம் என்றால், பிரதான பரமாணுவாத கலுஷ்டித்தன். பிரதானம், பரமாணு, இந்த 2 விதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது போய்க்கோங்க, உட்காந்து. அதாவது பிரதானம், இப்ப காரணத்துவத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். எது காரணம் என்று பார்த்தோம்னா பிரம்மமே காரணம் என்று நாம் பார்த்தோம். பிரம்மமே காரணம்னு சொன்னால் அப்ப வேறு சிலர் வேறு விஷயங்களை காரணம் என்று சொல்லுகிறார்கள். யார் என்ன சொல்லுகிறார்கள்னா, சில பேர் பிரதானமே காரணம் என்று சொல்லுகிறார்கள். பிரதானம் காரணம் யார் சொல்றாங்க? காப்பிலர்கள், இன்னும் சாருவாக்கர்கள் கூட சொல்லலாம். அவர்கள் அச்சித்தை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறார்கள். அச்சித்தம் மட்டும்தான் இருக்கு. அதுவே 4 பூத்தங்களை தான் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், ஆகாசத்தை ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் வாயு, அக்னி, ஜலம், பூமி, இந்த 4 பூத்தங்களை தான் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த 4த்தினுடைய கலப்பினாலே இந்த உலகம் உண்டாயிடுத்து
என்று சாருவாக்கர்கள், அதாவது சாருவாக்கர்கள்னா யாரு? பௌதிகர்கள். இந்த உலகத்திலே வெறுமனே உலகத்தை மட்டும் பார்க்கிறார்கள், ஆத்மாவே பார்க்காதவர்கள், நல்லா சாப்பிடு நல்லா தூங்கி இந்த உடம்பு மட்டும்தான் எல்லாம் என்று இருக்கிறார்கள். அவர்கள் தான் சாருவாக்கர்கள். யாருன்னு நம்ம பெருசா சந்தேகப்பட வேண்டாம். பெரும்பாலும் இப்போ 99% அவர்கள் தான் இந்த உலகத்துல. பெரும்பாலும் நம்ம கூட அந்த சேர்த்துக்கலாம். ஏன்னா நாம அப்படித்தானே பல சமயத்துல இருக்கோம். இந்த தேகமே எல்லாம், இந்த உடம்பே எல்லாம் அப்படின்னு தான் பல காலத்துல பல சமயங்கள்ல அப்படிதான் இருந்துடுறோம். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ங்கிறதுனால அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பேச்சுக்காக சொன்னேன். ஆக இந்த சாருவாக்கர்கள் என்பவர்கள் வெறுமனே உலகத்திலே கண்ணாலே பார்ப்பது மட்டுமே உண்மை என்று இருப்பவர்கள். அவர்களும் சரி. அதே போல ஏன்னா அவர்களும் பிரதானம்னு இந்த இடத்துல குறிப்பிட்டு அவர் மூல பிரகிருதி அவர்கள் சொல்லுகிறார்களோ இல்லையோ, இந்த 4 பூதங்களை சொல்லி அதனுடைய கலவையினாலே இந்த உலகமானது ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இதை இன்னும் தெளிவாக இந்த காபிலர்ங்கிறவர் கபில மதம், சாங்கிய மதம், அந்த அவர்களுடைய கொள்கையும் இதுதான், பிரதானமே காரணம் என்று அவர்களுடைய கொள்கையும் அதுதான், பிரதானம் காரணம் என்று சொல்ல மூல பிரகிருதியிலிருந்து இந்த உலகமானது உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மூல பிரகிருதி தானே இதற்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். இதுல வேதாந்தம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த மூல பிரகிருதியும் பகவானுக்கு ஷரீரமாக இருக்கிறது. அப்ப அந்த ஷரீரி சம்பந்தம் இருக்கிறது என்பதை வேதாந்தம் சொல்லுகிறது. ஆனா காபில மதத்தில் அப்படி, சாங்கிய மதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. அவர்கள் வெறுமனே இந்த மூல பிரகிருதியே காரணம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல பரமாணு காரணம் என்று சொல்லுபவர்கள் வைசேஷிகர்கள். அது இந்த கணாதர் என்று சொல்லப்படுபவர். இந்த கணாதர் என்பவர் இந்த வைசேஷிக மதத்தை நன்றாக பரப்பினவர். நியாய மதம், வைசேஷிக மதம்னு 2 மதங்கள் முக்கியமாக சொல்லப்படுகின்றன. நியாய மதம், வைசேஷிக மதம், தர்க்கம்னு சொல்லுவார்கள். இந்த மதம் தான் இது, நியாயம் வைசேஷிகம்னு 2 இருக்கு. அது 2 சேர்ந்து தர்க்க மதம் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய கொள்கையிலே பரமாணு என்று ஒன்றை காட்டுகிறார்கள். பரமாணுன்னா நுண்ணியதான ஒரு பதார்த்தம், அணு என்று சொல்லுகிறார்கள். அது அதை உடைக்கவே முடியாது. இந்த பரமாணுங்கிறது உடைக்கவே முடியாது. அதுதான் கடைசி பொருள். அந்த வஸ்துக்கு மேலே அதை பிரிக்கவே முடியாது. அந்த பரமாணுக்கள் ஒன்னு சேர்ந்து பல பரமாணுக்கள் சேர்ந்தது என்றால் அப்பொழுது அது இந்த சிருஷ்டியாக முடியும். சிருஷ்டி அப்பொழுதுதான் செய்யப்படுகிறது. இந்த பரமாணுக்கள் சேர்வதுதான் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கான காரணம் என்று அவர்கள் இந்த பரமாணுவாதத்தை பண்ணுபவர்கள், பரமாணுவை காரணம் என்று சொல்லுபவர்கள். அது கணாதவாதம். இப்படிப்பட்ட ஆனா இந்த தார்க்கிகர்களுடைய மதமானது பொதுவாக வைதிகர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய மதம்தான். ஆனா எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்திக்கணுங்கிறது தெரியணும். அதிலேயே மூழ்கிடக்கூடாது. இந்த தர்க்கமே பிரமாணத்துக்கு, அதாவது வேத பிரமாணத்துக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய தர்க்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுங்கிறது தான் வைதிகர்களுடைய பட்சம். எம்பெருமானாருடைய பட்சமும் கூட அதுதான். வேதத்துக்கு அனுகுணமாக தர்க்கத்தில் எது சொல்லப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு விருத்தமாக எது சொல்லப்படுகிறதோ அதை விட்டுட வேண்டும் என்பதுதான் காட்டப்படுகிறது. ஏன்னா இந்த பொதுவாக இந்த எதுக்காக சொல்லுவாங்க, இந்த கணாதர், அதுக்கு மேலே பாணினி தான் வியாக்கரண சாஸ்திரத்தை கொடுத்தவர். அந்த பாணினியும் கணாதரும் எல்லா சாஸ்திரத்துக்கும் உபகாரகர்கள்னு பொதுவா சொல்லப்படக்கூடியது. எல்லா சாஸ்திரத்துக்கும் பாணினியும் கணாதரும். இந்த கணாதர் என்பவர் வைசேஷிக தர்க்க மதத்தை முக்கியமாக சேர்த்து கொடுத்தவர். இவர்கள் இருவரும் மிகப்பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்க எல்லா சாஸ்திரத்துக்குமே. மீமாம்சா படிக்கணும்னாலும் நமக்கு வியாக்கரணம் தெரியணும், அதே போல தர்க்கம் தெரியணும். ஒரு சாகித்யம் படிக்கணும்னாலும் இது 2 தெரியணும். அதுக்கு மேலே வேதாந்தம் படிக்கணும்னாலும் இதெல்லாம் தெரியணும். இது தெரிஞ்சாதான் நமக்கு நன்றாக இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள். அவர்களை கொண்டாடுற இடத்துல கொண்டாடுவார்கள். ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பரமாணுவாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த பிரதான பரமாணுவாத, இந்த பிரதானவாதம்
பிரதானவாதம்னா பிரதானத்தாலே இந்த உலகம் படைக்கப்படுகிறது. பரமாணுவாதம் என்றால் பரமாணு தான் இந்த உலகத்துக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளாலே கலங்கின மனதை உடையவர்களாக இருந்தோம் என்றால் அதுவே நமக்கு விரோதம், அதுவே நமக்கு தடையாகிவிடும் என்று இங்கே காட்டுகிறார். அடுத்தது 23வது விஷயம், நாராயண காரியபூத்தரான பிரம்மருத்ராதிகள் பக்கல் பரத்வ காரணத்துவ சங்கையும். நாராயண காரியபூத்தரான பிரம்மருத்ராதிகள், நாராயணன் காரணமாக இருக்கிறான், அவனிடத்திலிருந்து உருவானவர்கள், அவனாலே படைக்கப்பட்டவர்கள். காரியம் என்றால் முடிந்த நிலை, காரணம் என்றால் ஆரம்ப நிலை. பகவான் தான் ஆரம்பமாக காரணமாக இருக்கிறான். பகவானிடத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் யாரு? பிரம்மா, ருத்ரன், இந்திரன், வருணன், சூரியன், சந்திரன் போன்றவர்கள். இவர்கள் எல்லாம் இப்ப இவர்கள் பக்கல்னா இவர்கள் விஷயத்திலே பரத்வ காரணத்துவ சங்கை, ஒருவேளை இவர் பரதெய்வமா இருப்பாரோ, இவர் காரணராக இருப்பாரோ என்றெல்லாம் சந்தேகப்பட்டோம் என்றால் அதுவே நமக்கு தடையாகிவிடும். அந்த சந்தேகமே நமக்கு வரக்கூடாது. இதெல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தானே. மற்றவர்களுக்கு என்னென்னோ எண்ணங்கள் இருக்கும், என்னென்னோ அவர்கள் கொள்கையை வைத்திருப்பார்கள். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பவர்கள் ஒரு நாளும் பிரம்மா காரணமா இருக்க முடியுமோ, அதே போல ருத்ரன் காரணமா இருக்க முடியுமோ, ருத்ரன் தான் பரதெய்வமோ, பிரம்மா பரதெய்வமோ என்றெல்லாம் அவர்கள் சந்தேகப்படவே கூடாது. அவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம். இவர்கள் எல்லாம் அவனாலே படைக்கப்பட்டவர்கள், அவனுக்கு சரீரமாக இருப்பவர்கள், சரீரபூத்தர்களாக இருப்பவர்கள் என்று அந்த உறுதியான புரிதல் இருக்க வேண்டும் என்பது இங்கே காட்டப்படுறது. பல இடங்கள்ல இதை போல ஒரு சந்தேகங்கள்லாம் நமக்கு எழும். ஆனா அந்த சந்தேகங்களை எல்லாம் ஆழ்வார்கள் மிக தெளிவாக நமக்கு போக்கி கொடுத்துள்ளார்கள். முதலாம் திருவுருவம் மூன்றென்பர் அந்த பாசுரமா இருக்கட்டும், முதலாவார் மூவரே, இப்படி இந்த பாசுரங்கள்லாம் ஸ்பஷ்டமாக ஒருவேளை திருமூர்த்தி சாமியம் பொருத்தமா இருக்குமா, இல்ல அந்த திருமூர்த்திகளுக்கு மேலே ஒருவர் இருக்கிறாரா, இந்த திருமூர்த்திகளுமே பரதெய்வமா, இப்படியெல்லாம் பல சந்தேகங்கள் எழுந்தால் அந்த சமயத்தில் நமக்கு அந்த எம்பெருமானை சேவித்தோம் என்றாலே அவன்தான் பரதெய்வம் என்பது நன்றாக தெரியும். எதனாலே? அவனுடைய திருநாபி கமலத்திலிருந்து தான் பிரம்மா உருவாகி இருக்கிறார். அவன் தன்னுடைய திருவடியை உயர்த்த அந்த சமயத்திலே பிரம்மா இந்த திருவடியை விளக்கி அந்த திருவடியிலிருந்து வரக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தை தன்னுடைய ஜடாமுடியிலே ருத்ரன் தரிக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நன்றாக தெரிகிறது பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்பது. அப்ப அந்த பரத்வம், காரணத்துவம், இந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வரவே கூடாது. யாரிடத்திலே? பிரம்மருத்ராதிகளிடத்திலே வரக்கூடாது. அப்ப யார் பரதெய்வம் என்றால் நாராயணனே பரதெய்வம். எந்த சமயத்தில் கேட்டாலும் அதிலே நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இது பட்டருடைய ஒரு ஐதீகம் கூட சொல்லுவார்கள். அவர் காலக்ஷேபம் நடத்தும் பொழுது ஒரு அடியவர் அவர் வருகிறார். அவர் ரொம்ப பெரிய வேதாந்த பண்டிதரெல்லாம் கிடையாது. அவர் வருவதற்கு தினந்தோறும் காத்திருப்பாராம். ஆனால் சில சமயங்கள் பண்டிதர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள், அவர்களுக்காக கூட காத்திருக்க மாட்டார். அவர்கள் வரலைன்னு காத்திருக்க மாட்டார் பராசர பட்டர். ஆனா இவர் நல்ல பக்தர், உயர்ந்த பிரபந்தர், அவர் வரவில்லைங்கிறதுக்காக காத்துட்டே இருப்பாராம். ஏன் இப்படி அவருக்காக காத்துருக்குன்னா, அவர் தான் நல்ல விஷயத்தை புரிஞ்சுட்டு இருக்கார், அவருக்கு சொன்னா எனக்கு ரசிக்கும் என்று சொல்வாராம். அப்படி அவரா புரிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்க உடனே இவர் ஒரு நாள் இவர்களையும் விசாரிக்கிறார், அவர்களையும் விசாரிக்கிறார். இவர்களை பார்த்து கேட்கிறார், யாரு பரதெய்வம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது என்று கேட்டா உடனே அவர்கள் சொல்றார்கள், பண்டிதர்கள் வேதத்திலே ஒரு இடத்துல நாராயணன் பரதெய்வம் சொல்றது, ஒரு இடத்துல ருத்ரன் பரதெய்வம் சொல்றது, ஒரு இடத்துல பிரம்மா பரதெய்வம் சொல்றது, ஒரு இடத்துல இந்திரன் பரதெய்வம் சொல்றது, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு மேல சரி பரதெய்வம் தான் யாருன்னு சரியா தெரியல, இந்த பரதெய்வத்தை அடையக்கூடிய வழி என்ன அப்படின்னு கேட்க, ஒரு இடத்துல கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல ஞான யோகம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல பக்தி யோகம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல திருநாம சங்கீர்த்தனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல சொல்லப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்கே, ஏதோ ஒரு உபாயம் இருக்கும், அது என்னங்கிறத நம்ம தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சரி இதெல்லாம் குறிக்கோள் என்று கேட்க, ஒரு இடத்துல இந்த உலகத்திலேயே சொர்க்கத்துக்கு போலான்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, இன்னொரு இடத்துல கைவல்யத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல பகவானை அடைந்து அவனுக்கு தொண்டு பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ வழிகள், உபேயங்கள், குறிக்கோள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். உடனே சரி நீங்கள் இருங்கோ, அவரை கேட்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு உயர்ந்ததான பக்தர் இருக்காரு, அவரிடத்துல பார்த்து கேட்கிறார், எது பரதெய்வம் என்று கேட்க,
நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், நாராயணன் தான் பரதெய்வம். இதுல சந்தேகம் எத்தனையோ இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தை தெளிவா. இந்த சந்தேகங்கள் எல்லாம் களையும்படிக்கு ஆழ்வார்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கார்கள். நாராயணன் தானே பரதெய்வம் அப்படின்னு சொல்றார். இப்போ அவனை அடையறதுக்கு என்ன வழி? சரணாகதி தான் ஒரே வழி. அந்த எம்பெருமானை அடையிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? எல்லா வழியும் தோஷங்களை உடைய வழிதான். இந்த சரணாகதி ஒண்ணுதான் எம்பெருமானை அடைவதற்கு சுலபமான வழி என்று அவர் சொல்லுகிறார். சரி, அடைஞ்சு என்ன பண்றதுன்னா அவனுக்கு கைங்கரியம், நித்திய கைங்கரியம் பண்ணணும். இதுக்கு மேல என்ன பெரிய குறிக்கோள் இருக்க முடியும் என்று இப்படி இவர் கேட்க, உடனே பட்டர் சொல்லுகிறார், அருளி செய்கிறார், இதுக்காகத்தான் அவர் வருவதற்கும் காத்திருக்கிறோம். இந்த தெளிவு அவரிடத்துல இருக்கேன். அதான் நமக்கும் அந்த தெளிவு இருக்கணும். இப்போ காலக்ஷேபங்கள்லாம் கேட்கிறோம். காலக்ஷேபங்கள்லாம் கேட்கறதுனாலே இந்த விஷயங்கள் நமக்கு நன்னா பிரமாணங்களோட நன்னா புரியுது. ஆனா அடிப்படை நமக்கு தெரியணும். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே மேலான தெய்வம், அவனை அடைவதற்கு சரணாகதி அதுவே நமக்கு முக்கியமான வழி. அதே ஒரு ஆச்சாரியின் மூலமாக நாம் பண்ணுகிறோம். அந்த பகவானை அடைந்து தொண்டு பண்ண வேண்டும். இங்க இருக்கும் காலமும் அந்த பகவான் விஷயத்திலே ஈடுபட்டு இருக்க வேண்டும். அந்த பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் நாம் தொண்டுபட்டவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு அடிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய சம்பிரதாயத்துல இருக்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலே இந்த அளவுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதிலே நல்ல பிரமாணங்களோட விளக்கு. இப்போ ஒரு மதிப்பெண் கேள்வி, யாரு பரதெய்வம்? நாராயணன். யாரு? எது உபாயம்? சரணாகதி. எது உபேயம்? பகவானுக்கு தொண்டு பண்றது. இதெல்லாம் ஒரு மதிப்பெண் கேள்வி. இதெல்லாம் எல்லாருக்குமே சொல்ல தெரியணும். இதுல யாருமே தடுமாறக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொன்னாலே இந்த ஒரு மதிப்பெண் கேள்விக்கு சட்டு சட்டுன்னு பதில் சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே சரி பகவான் தான் காரணம், இதற்கு பிரமாணங்களை கொண்டு விளக்குக. 10 வரி கேள்வி கேட்டோம்னா அது ஒருவேளை வித்வான்கள், நல்ல பண்டிதர்கள், நல்லா விளக்கக்கூடியவர்கள், நல்ல காலக்ஷேபம் கேட்டவர்கள், நிறைய காலக்ஷேபம் கேட்ட பிறகு நமக்கும் சொல்ல தெரியணும். காலக்ஷேபம் கேட்காத போது ஏதோ பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதை நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிடுதான். காலக்ஷேபம் கேட்ட பிறகும் அதே சொல்ல முடியாது. அப்போ அதுக்குன்னு பிரமாணங்கள், இதே போல ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்கிறார், சாஸ்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு இந்த உதாரணங்கள் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பகவானை பரதெய்வம் அப்படின்னு ஒரு 10 வரியாவது சொல்ல தெரியணும். இதை போல இதெல்லாம் எப்பொழுது வரும்? நல்ல காலக்ஷேபம் கேட்டாதான் வரும். பழுக்க கேட்டவர்களுக்கு தான் இதை போல தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். அதுக்கு யாராவது குறுக்க கேள்வி கேட்பா, இல்லை இல்லை இப்படி இருக்கே, இன்னொன்னு அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு விடை சொல்ல தெரியணும் நமக்கு. அதெல்லாம் காலக்ஷேபம் கேட்பதனுடைய பிரயோஜனம். காலக்ஷேபம் கேட்டுட்டே இருக்கோம்னா இதை போல விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். அதனாலே இந்த இடத்துல இந்த சங்கையே இருக்கக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொன்னாலே ஸ்ரீமன் நாராயணன் பரதெய்வம். இப்போ ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்து ஒருவேளை பிரம்மா பரதெய்வமா இருக்குமோ, இல்ல ருத்ரன் பரதெய்வமா இருக்குமோ அப்படின்னு கேட்டாருன்னா அப்ப அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இருக்கான்னே சந்தேகம் வந்துடுது. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவன்னா என்ன அர்த்தம்? நான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வமாக ஒத்துக்கொண்டு அவனுக்கே தொண்டுபட்டிருக்கிறேன்னு சொல்றது தானே ஸ்ரீ வைஷ்ணவமே. அப்ப அதுலயே அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்போ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராங்கிற கேள்வியே வந்துடும். அதனால அந்த விஷயங்களிலே தெளிவு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க காட்டுறது. அதுவே தெளிவு இல்லாமல் இருந்தால், அதிலே சந்தேகப்பட்டோம் என்றால் அது நமக்கு விரோதம் என்று காட்டுகிறார். அடுத்தது திருமூர்த்தி சாமியமும். மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இது படம் வேற எல்லா இடத்துலையும் சேர்த்து போட்டு கொடுத்துறால. அதனால நமக்கு என்ன தோன்றது? பார்க்கிறவர்களுக்கு சில பேருக்கு, ஓ இவர்கள் 3 பேரும் சமம் தான் போல இருக்கு, இந்த தெய்வமும் அந்த தெய்வமும் அந்த தெய்வம் 3 தெய்வங்களும் சமம் என்று அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதுவே நமக்கு விரோதி, அதுவே நமக்கு தடை. என்னைக்குமே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாரையும் விட உயர்ந்தவன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஏதோ தன்னுடைய சௌலபியத்தை சௌஷல்யத்தை காட்டுவதற்காக தன்னை இந்த 2 தெய்வங்களுக்கு நடுவிலே தன்னை அமைத்துக் கொள்கிறான். தானே தான் அங்கே இறங்கி வருகிறான். அவதாரம் என்றாலே மேலிருந்து கீழே இறங்கி வருவது. அவன் எப்படி அதை முதலிலே வெளிப்படுத்துகிறான்னா, பரமதத்திலிருந்து க்ஷீராப்திக்கு வந்து அந்த முதல் அவதாரமாக பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் நடுவிலே தன்னை அமைத்துக் கொள்கிறானே, அதுதான் பகவானுடைய சௌஷீல்யம். அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவர்களோட சமமாக கலந்து பழகுவது. அந்த தன்மையை முதல்ல வெளிப்படுத்துவதே பிரம்மா ருத்ரர்களுக்கு நடுவிலே வந்து தன்னை அமைத்துக் கொள்வதுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய சௌஷீல்யம் என்ற குணத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டு இவர்கள் 3 சமம் என்று நினைத்தோம் என்றால் அதுவே விரோதி என்று காட்டுகிறார். அடுத்தது 25. சர்வ ரக்ஷகனை ஒழிய வேறு ரக்ஷகர் உண்டு என்று இருக்கையும். சர்வ ரக்ஷகன் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன். ஒருத்தர் விடாமல் இந்த உலகமே காப்பாற்றப்படுகிறது. யாராலே காப்பாற்றப்படுகிறது? இப்ப நமக்கெல்லாம் ஏதோ ஒரு உணவு, உடுக்க உடை, ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதா நாம என்ன நினைக்கிறோம்? போய் நாம வேலை பார்த்து
நம்ம சம்பாதித்தா தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது நினைச்சுட்டு இருப்போம். ஆனா இப்படி வேலை பார்க்காதவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு உணவு கிடைக்கிறது, அவர்கள் இருக்கிற இடம் தேடி ஏதோ உணவு வருகிறது, எப்படியோ வருது. சம்பாதிக்கிறவர்களே குடும்பமே இருந்தா கூட ஒரு 2 பேர் சம்பாதிப்பார்கள், 4 பேர் சம்பாதிக்காம இருப்பார்கள். சம்பாதிக்காம இருக்கிறவர்களுக்கு உணவு வருது. அப்போ அவர்களுக்கு யார் உணவு கொடுக்குறா, யார் உடை கொடுக்குறா? இவர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னோம்னா மேம்போக்கா பார்த்தா அப்பா கொடுக்குறார், அம்மா கொடுக்குறான்னு சொல்லலாம். ஆனா ஆழமாக பார்த்தோம் என்றால் அந்த அப்பா அம்மாவுடைய அந்தராத்மாவும் பகவான் தானே, அவர்களுக்கும் அந்தரியாமையா இருந்து பகவான் தானே எல்லா காரியங்களையும் நடத்துறான். அதாவது இந்த உலகமே நடக்கிறதுன்னா அதுக்கு காரணம் பகவான் தான். இப்போ உலகம் இருந்தா தானே அதுல ஒருத்தர் உழவு பண்ண முடியும், ஒருத்தர் அதுல பயிர் அறுக்க முடியும், ஒருத்தர் அதை விலை கொடுத்து வாங்க முடியும், அதை ஒருத்தர் உணவு தளிகை பண்ணி கொடுக்க முடியும், அதை இன்னொருத்தர் சாப்பிட முடியும். உலகமே இல்லைன்னா அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணமாக பகவான் இருப்பதனாலே அவனே எல்லாரையும் ரட்சிப்பவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லப்படுறது. அப்படி சர்வ ரட்சகன், அப்படி எல்லாரையும் ரட்சிப்பவனாக பகவான் இருக்கிறான். சரி, நமக்காவது சரி, எத்தனையோ விலங்குகள் இருக்கவன், சிங்கம் புலி இருக்கு, யானை இருக்கு காட்டுல, அதுகளுக்கெல்லாம் யார் உணவு கொடுக்குறா? யாராவது ஏதாவது வேலை பார்க்கறதா? அது ஏதாவது போய் எங்கேயாவது சம்பாதிச்சுட்டு வந்து கடையில போய் பொருளை வாங்கிக்கிறதா? அதுக்கு ஏதோ போயிட்டே இருக்கும்போது அதுக்கான உணவு கிடைக்கிறது. ஒரு சிங்கம் காட்டுல போயிட்டு அதுக்கு ஒரு முயல் கிடைக்கிறது, அதுக்கு ஒரு மான் கிடைக்கிறது. அதே போல ஒரு மான் போகும்போது அதுக்கு புல் கிடைக்கிறது. இப்படி ஒரு பட்சி போனா அதுக்கு ஏதோ ஒரு புழு கிடைக்கிறது, அதுக்கு ஒரு மீன் கிடைக்கிறது. இந்த மீன் போனா அதுக்கு ஒரு புழு கிடைக்கிறது. இப்படி இதெல்லாம் யாராலே படைக்கப்பட்டிருக்கு? இப்படி எல்லா பதார்த்தங்களும் பகவானாலே படைக்கப்பட்டிருப்பதனாலே அந்த பகவானே எல்லாரையும் ரட்சிக்கிறான். அப்படி அந்த சர்வ ரட்சகனை ஒழிய, அப்ப பகவான் தான் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறான் என்று சொன்ன பிறகு அவனை தவிர வேறு ரட்சகர் உண்டு என்று இருக்கையும் இன்னொரு ரட்சகர் இருக்கிறார் என்று நினைத்தோம்னா அதுவே ஒரு விரோதி, அதுவே ஒரு தடை, நம்முடைய எண்ணத்துக்கு அதுவே தடையாக இருக்கும் என்று காட்டுகிறார். அதுதான் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன்னு ஆழ்வார் காட்டுகிறார். நீ என்னுடைய துன்பத்தை போக்கினாலும் போக்கு, போக்காவிட்டாலும் போ, எப்படி இருந்தாலும் நீயே எனக்கு ரட்சகன், உன்னை தவிர வேறு ரட்சகனை நான் தேடி போக மாட்டேன் என்று ஆழ்வார் அதைத்தான் நிர்ணயமாக எடுத்து காட்டினார். அதுக்கு மேலே அவன் அகார வாச்சியன் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அகார வாச்சியன் என்பதனாலே அவன் எல்லாரையும் ரட்சிப்பவன் என்பது அதிலேயே இருக்கு. அவரக்ஷனேங்கிற அந்த தாத்து இருக்கிறதுனாலே அவன் காப்பாற்றுபவன் என்பது நன்றாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை இங்கே முக்கியமாக காட்டுகிறார். அப்ப சர்வ ரட்சகனை ஒழிய வேறு ரட்சகர் உண்டு என்று இருந்தோம் என்றால் அதுவே விரோதி. அப்ப யாருமே நம்மை காப்பாற்றுகிறார்கள் என்று நாம் நினைக்கூடாது. பகவான் ஒருவனே நம்மை காப்பாற்றுகிறான் என்று இருக்க வேண்டும் என்பது இங்கே காட்டப்படுறது. அடுத்தது, ஸ்ரீயப்பதியை ஒழிய சேஷ்யந்தரம் உண்டு என்று அறிகையும். ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன், அவனை தவிர சேஷ்யந்தரம், சேஷ்யந்தரம்னா இன்னொரு சேஷி, பகவான் ஒருவனே சேஷி. அந்த பகவானும் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவனை தவிர வேறு ஒரு சேஷி இருக்கிறான், நமக்கு தலைவனாக ஒருவன் இருக்கிறான் என்று நினைத்தோம் என்று அறிந்தோம் என்றால் அதுவே தவறு, அதுவே நமக்கு விரோதி. அப்போ அந்த எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான் என்று பார்த்தோம். அந்த ரட்சணத்துக்கும் யாரு காரணம்னா பிராட்டி தானே காரணம். எம்பெருமான் இந்த உலகத்தை படைக்கிறான், எதனாலே? பிராட்டியுடைய கண் பார்வையை பார்த்து படைக்கிறான். எத் ரூபங்கான்னு சொல்லப்படுகிறது. அந்த பிராட்டியுடைய கண் புருவத்தினுடைய அசைப்புக்காகவே எம்பெருமான் இந்த உலகத்தை படைக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இதே கூறத்தாழ்வான் தன்னுடைய முதல் ஸ்லோகத்திலே ஸ்ரீஸ்தவத்திலே கூட இதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார். எம்பெருமானுடைய எல்லா செயல்களும் பிராட்டியினுடைய திருப்திக்காக இருக்கின்றன. அப்போ பகவான் யாரையோ ஒருத்தரை ரட்சிக்கிறான் என்றால் கூட அது எதுக்காக? பிராட்டிக்காக. அப்போ அந்த பிராட்டியோட சேர்ந்திருப்பவன் தான் நம்மை ரட்சிப்பவன். அவனை தவிர அப்போ நம்ம யாரு காப்பாற்றுறோம் அவன் தான் நமக்கு சேஷியா இருக்க முடியும். அவனை தவிர ஒரு சேஷி உண்டு என்று நினைத்தோம் அறிந்தோம் என்றால் அதுவே நமக்கு விரோதி என்று காட்டுகிறார். அடுத்தது, முமுட்சு உபாசியமான பரபிரம்மத்தை அல்லது உபாசியாந்தரம் உண்டு என்று பதைக்கையும். பதைப்பதுன்னா ஒரு பதற்றம், ஒரு பதைப்பு. வேறொரு உபாசகர் நமக்கு, வேறு ஒருவர் நம்மாலே உபாசிக்கப்படும்போது இருக்கிறார் என்று ஒரு பதபதப்பே, ஒரு பதற்றமே நமக்கு வரக்கூடாது. பகவான் ஒருவனே நம்மாலே உபாசிக்க தகுந்தவன். அந்த பகவான் யாரு? மூக்ஷு உபாசியம், அதாவது மூக்ஷுவாலே உபாசிக்க தகுந்தது யாரு? பரபிரம்மம். எதுனா பரபிரம்மம் தான்.
காரணம் து தியேயஹ, எல்லாத்துக்கும் காரணம் பகவான்னு பார்த்துட்டோம். சர்வ காரணன் பகவான்னு பார்த்துட்டோம். அப்ப சர்வ காரணன் பகவானாக இருந்தால் அப்போ அந்த காரணமான பகவானைத்தானே இவன் தியானிக்க வேணும். சாஸ்திரம் என்ன சொல்றது? காரணம் து தியேயஹ, யாரு காரணமோ அவனே தியானிக்க தகுந்தவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனாலே அதுவும் முக்கியமா முமுட்சுக்களுக்கு யாரை தியானிக்க வேண்டியது? பகவானைத்தான் தியானிக்க வேண்டியது. முமுட்சுனாலே மோட்சத்தை ஆசைப்படுவோம். பகவான் ஒருவனால் தான் மோட்சனை கொடுக்க முடியும், மோட்சத்தை கொடுக்க முடியும். எத்தனையோ தேவதைகள் இருக்கார்கள், அவர்களிடத்துல போனா ஏதோ பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இப்ப இந்திரனிடத்துல போனா ஒரு செல்வம் கிடைக்கலாம், வருணனிடத்துல போனா மழை கிடைக்கலாம். இதே போல ஒரு ஒரு தெய்வத்திடத்துல, குபேரனிடத்துல போனா செல்வம் கிடைக்கலாம், ருத்ரனிடத்துல போனா ஞானம் கிடைக்கலாம். இப்படி ஒரு ஒரு தெய்வத்திடத்துல ஒரு ஒரு பலன் கிடைக்கலாம். ஆனா எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன் பகவான். புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுத்துவர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பரலும் என்றெல்லாம் இந்த பாசுரத்தை சொல்லும்படிக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் சகல பல பிரதோகி விஷ்ணுவும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கொண்டாட தகுந்தவனாக பகவான் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் மோட்சம் என்கிற பலனையும் கொடுப்பவனாக இருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு முகுந்தன் என்று ஒரு திருநாமம். முகுந்தன்னா மோட்ச பூமியை கொடுப்பவன் என்று அர்த்தம். அப்படி அந்த பகவான் ஒருவனுக்கு தானே அந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானே நம்மாலே தியானிக்க தகுந்தவன் என்று சொல்லப்படுகிறது. முமுட்சு உபாசியமான பரபிரம்மம். இப்ப முமுட்சுக்களுக்கு யார் உபாசியம்? பரபிரம்மம் தான். ஏன்? ஏற்கனவே காரணம் து ஜெயன்னு சொல்லப்பட்டிருக்கு. காரண வஸ்து எதுவோ அதைத்தான் நாம் தியானிக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முமுட்சுவாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு மோட்சத்துல தான் குறி. அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பகவான் தான். அப்ப அந்த பகவானே நமக்கு தியானிக்க தகுந்தவன். அதை தவிர, அவனை தவிர வேறு ஒரு உபாசிய வஸ்து இருக்கிறது என்று நாம் பதற்றப்படவே கூடாது. நமக்கு அந்த பதற்றமே ஏற்படக்கூடாது என்று இங்கே காட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்தது 28வது விஷயம், மோட்சப்பிரதனான புருஷோத்தமனை அல்லது சுவாபிமத பலப்பிரதன் இல்லை என்று அறியாமையும். மோட்சப்பிரதன் பகவான் மோட்சத்தையே கொடுப்பவன். இப்போ மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவனால மற்ற எதுதான் கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தரிடத்துல நான் போய் ஒரு உதவி கேட்குறேன், எனக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறேன். அவர் என்னால் 10 லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். உடனே இவர் 10,000 கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாருன்னா என்ன அர்த்தம்? 10 லட்சத்துக்குள்ள 10,000 அடக்கம் தானே. அப்போ மோட்சத்தையே ஒருவன் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அவன் புருஷோத்தமனாக இருக்கிறான். அவனை அல்லது சுவாபிமத பலப்பிரதன், நமக்கு வேணுங்கிற அபிமத்தம்னா நமக்கு வேணுங்கிற பலம், அந்த பலத்தை கொடுப்பவன் யாரா இருக்க முடியும்? யாருமே இல்லை. இதே ஒருத்தன் அறியவில்லை என்றால், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இதுவே தெரியல. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன? பல தேவதைகளிடத்துல அடுத்த விஷயமே அதுதான் வருது. அதுக்கு காரணமே இதுதான். பல பேருக்கு என்ன தெரியலன்னா, நமக்கே ஏதோ ஒன்று வேணும், நமக்கு இந்த உலகத்துல இருக்கணும், நல்லா சுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் பரம விரக்தர்களாக பரமைகாந்திகளாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தருடைய நிலைக்கு ஏற்றா போல ஒரு தேவை இருக்கும். ஒருத்தருக்கு அடிப்படையா ஏதோ வீடு வேணும், ஒரு வாசல் வேணும், ஒருத்தருக்கு நல்ல குடும்பம் வேணும், இப்படி எல்லாம் ஆசை இருக்கலாம். எல்லா ஆசையும் எல்லாரும் துறந்தவர்களாக இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களே சொல்லிக்கணும். மற்றவர்களை பற்றியே இதுல பேச்சே இல்லை. எல்லாமே அது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தானே. ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கிறார், அவர் ஆழ்வார்களைப் போலவும் ஆச்சாரியர்களைப் போலவும் உயர்ந்த நோக்கமுடையவர்களாக எதுவுமே வேண்டாம் என்று இருக்க முடியுமான்னா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், சௌகரியங்கள் வேணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், நன்றாக அவர்களோட இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இருக்கே, பல பேருக்கு இருக்கே. அப்படி இருக்கிறவர்கள் இந்த பலன்களை கொடுக்கக்கூடியவன் பகவான் என்றாவது அறிந்திருக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருப்பவர்கள் அந்த மட்டுமாவது அவர்களுக்கு அந்த அறிவாவது இருக்கணும். அந்த அறிவு கூட இல்லைன்னா இப்ப இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எனக்கு ஏதோ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு புரிஞ்சிடுறது அவர்களுக்கு. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், அங்கே போய் அந்த தெய்வத்தை வணங்கி அங்க ஒரு தாயத்தை கட்டிட்டு வரேன், ஒரு கயிறை கட்டி கொண்டு வருகிறேன், அந்த கயிறை கட்டி கொண்டா எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் போயிடுறது. இல்லை அங்க போய் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணினா அந்த நான் படக்கூடிய கஷ்டமானது போய்விடும். இப்படியெல்லாம் இவர்கள் நினைத்தார்கள்னா அப்போ அவர்களுக்கு அது பெரிய விரோதியாக தடையாக இருக்கும். எதுக்கு தடையா இருக்கும்? மோட்சத்துக்கு தடையா இருக்கும். இப்போ இவர்கள் மோட்சத்திலே ஆசை இல்லைன்னா அப்ப பிரச்சனையே இல்லை.
இவர்கள் எதை ஆசைப்படுகிறாரோ அதை பெற்றுக்கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறார்கள். சம்சாரத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போகிறார்கள். அதை பத்தி ஒன்றும் அவர்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா மற்றவர்களுக்கு என்ன அதை பத்தி. ஆனா இவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்து கொண்டு சுவாபிமத பலப்பிரதன், நமக்கு எது வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், புருஷோத்தமன், மோட்சப்பிரதன் அவன் என்று அந்த அறிவு கூட இவர்களுக்கு இல்லை என்றால் அப்ப அது அந்த அறியாமை பெரிய தடையாகிவிடும் என்று காட்டுகிறார். அதைத்தான் அடுத்த விஷயத்துல விளக்குகிறார். சுத்ர தேவதா பஜனம் பண்ணுகையும், ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து கொண்டு மற்ற தேவதைகளை தாழ்ந்த தேவதைகளை வணங்கி கொண்டிருந்தால், தாழ்ந்த தேவதை தாழ்ந்த பலன்களை கொடுப்பவர்கள்னு வச்சுக்கணும், தாழ்ந்த பலன்களை கொடுக்கக்கூடியவர்களை வணங்கி கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? அதுவே தடையாகிவிடும். இவனுடைய முன்னேற்றத்துக்கு, இவன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆவதற்கு அதுவே தடையாகிவிடும் என்று காட்டுகிறார். கடைசியிலே சுத்ர பல அபிலாஷி ஆமையும், அபிலாஷி ஆகையும், சுத்ரபல அபிலாஷி அதாவது சுத்ர பலத்தை ஆசைப்படுபவன், தாழ்ந்த பலன்களை ஆசைப்படுபவனாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருந்தால் அதுவே அவனுடைய முன்னேற்றத்துக்கு தடையாகிவிடும். இது ரெண்டுமே தொடர்புடையதுதான். அதாவது தேவதாந்திரங்களிடத்துல போறது எதுக்காக? தாழ்ந்த பலன்களை ஆசைப்பட்டுதான். நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல செல்வம் வேணும், நிறைய மனைவி மக்கள், இந்த ஒரு வியாதிகள் சத்ரு பீடை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தானே மற்ற தேவதைகளை தேடி போகிறான். அதெல்லாம் பெருமாளிடத்திலே கிடைக்கும். அது சகல பல பிரதோகி விஷ்ணுன்னு இருக்கிறதுனாலே எம்பெருமானே இந்த கஷ்டங்களை எல்லாம் அவனுக்கு போக்கி கொடுப்பான். அவனிடத்துல விசுவாசத்தோட இருந்து அவனையே பிரார்த்தித்தால் அவனை கூட பிரார்த்தி அதை பண்ணி கொடுப்பான். ஆனா அவனுக்கு அது விருப்பம் இல்லை. அவனுக்கு என்ன விருப்பம்? இவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களான இவர்களுக்கு உயர்ந்த பலனை கொடுக்கணும். இந்த உலகத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தங்களுடைய பாபங்களை போக்கிக் கொண்டாலும் கடைசியிலே அவர்களுக்கு பெரிய பலனை கொடுக்கணும், பேரின்பத்தை கொடுக்கணும் எம்பெருமானுக்கு திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்தை மீறி நாம் போய் அவனிடத்துல எனக்கு இந்த தாழ்ந்த பலனை கொடு என்று கேட்டா அதை கூட கொடுப்பான். ஆனா அந்த அளவுக்கு இவர்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா அது கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா அவர்கள் எம்பெருமானிடத்திலேயே ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டு அவன்கள் பரமை காந்திகளாக கூட ஆகலாம். இப்ப துருவன் அப்படித்தானே போனான். தனக்கு ஏதோ ஒரு ராஜ்யம் வேணும்னு தபசு பண்றதுக்காக காட்டுக்கு போறான். ஆனா பெருமாள் தன்னுடைய சங்கத்தாலே தொடுகிறார் அவனுடைய தலையில. தொட்ட உடனே அவனுக்கு இந்த உலகத்துல ஆசையெல்லாம் போயிடுறது. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உண்மையிலே உன்னைத்தான் வேணும், நீதான் எனக்கு வேணும் என்று எம்பெருமானிடத்துல கேட்க, அப்ப எம்பெருமான் சொல்லிடுறான், நீ ஆசைப்படுறதுனால கொஞ்ச நாள் இருந்து தான் வரணும், நீ இந்த துருவ நட்சத்திரம் என்று துருவஸ்தானத்திலே போய் அமர்ந்து கொண்டு நீ ராஜ்யம் பண்ணிட்டு வா, உயர்ந்த ராஜ்யத்தை பண்ணிட்டு வா என்று எம்பெருமான் அவனுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறான். அது அவனுக்கு வருத்தம் தானே. கடைசியில அவனுக்கு அந்த சமயத்துல முதல்ல அவனுக்கு ஏதோ தாழ்ந்த விஷயங்கள் ஆசை இருந்தாலும் பிற்பாடு அவனுக்கு புரிந்தாலும் முதல்ல கேட்டதுனால் அதுவே அவனுக்கு சித்தித்து விட்டது, அதுவே அவனுக்கு கிடைத்து விட்டது. அதனால அதை விரும்பாமல் இருக்கிறது நல்லது. இப்படி இந்த சுத்ர தேவதா பஜனம், அதே போல சுத்ர பல அபிலாஷி, சுத்ர பலங்களை ஆசைப்படுபவனாக இருப்பது, இதெல்லாம் இவனுக்கு தடையாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியிலே காட்டப்பட்டுள்ளது. இது ஒன்னும் தேவம் பதிகத்துல ரொம்ப அழகா காட்டுகிறார். சம்சார பீஜமே தேவதாந்திர பஜனம். அதுக்கப்புறம் பரத்துவ ஞானம் இல்லாததுதான், பரதெய்வம் யாருங்கிற தெளிவு இல்லாததுனால தான் இவர்கள் இந்த சம்சாரத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் என்ன பண்ணலாம்? மற்ற தேவதைகளிடத்துல போகாதீர்கள், பரதெய்வமான பரபிரமமான பகவான் இங்கே ஆழ்வார் திருநகரிலே திருக்குறுகூரிலே எழுந்தருளி இருக்கிறான். இந்த திருக்குறுகூரிலே நீங்கள் எம்பெருமானை சேவியுங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிளேசங்களும் போய்விடும், சம்சார மோட்சமும் உங்களுக்கு ஏற்பட்டு விடும் என்று ஆழ்வார் இங்கே உபதேசிக்கிறார்கள். அப்ப இந்த தேவதாந்திர பஜனமும் மற்ற பரதெய்வம் யாரு என்பது தெளிவில்லாமல் இருப்பதும் தான் முக்கியமான காரணம் சம்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பதற்கு என்பது முக்கியமாக காட்டப்படுறது. அதையெல்லாம் இந்த பகுதியிலே விளக்கி இருக்கிறார். மேலே அடுத்த பகுதி அதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், மங்கிபுரத்து நம்பி திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். நாளிலேருந்து உற்சவம், ஆனா நம்ம 4 மணிக்கே வச்சுக்கலாம். 4 மணிக்கு ஒன்றும் இடைஞ்சல் இருக்காது. அங்கே தீர்த்த சடாரி எங்கேயாவது ஆகும், அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். 4 மணிக்கே வச்சுக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு தின்றோல் மணிவன் நாம் சேவடி சிவதிருக்கா படியோமோடும் நோடும் பெருவெண்ணி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்மனில் வாழ்கின்ற நமங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. கோயில் KOYIL என்னும் ஆப்பை
கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org, KOYIL.org.